அண்மை செய்தி. தூத்துக்குடியில் வெள்ள பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் மத்திய குழு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். அண்மையில் தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 2 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த பாதிப்புகள் தொடர்பாக தூத்துக்குடியில் மத்திய அரசினுடைய குழுவானது தற்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் அந்த ஆய்வு பணியானது மேற்கொள்ள இருக்கிறது. தூத்துக்குடியை தொடர்ந்து நெல்லையிலும் மத்திய குழுவானது ஆய்வு செய்ய இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது அந்த ஆய்வை தொடங்குவதற்கு முன்பாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாநில அரசினுடைய அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து எங்கெங்கு செல்வது, எங்கெல்லாம் அதிக பாதிப்புகள் இருக்கிறது, என்ன மாதிரியான ஆலோசனைகள், எத்தனை குழுவாக பிரிந்து செல்வது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளில் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் ஆய்வு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நெல்லையிலும் ஆய்வு நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த குழுவானது மத்திய அரசிடம் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். அதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு இந்த 4 மாவட்டங்களில் மழை பாதிப்புகள் தொடர்பாக மாநில அரசுக்கு நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவிக்கும். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.